9 இலக்குகளை 25 நிமிடங்களிலேயே தாக்கி அழித்திருக்கிறது இந்தியா. இதில் இந்தியா சொல்லக்கூடிய செய்தி என்ன? தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கை இப்படியாக துரிதமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறது. இராணுவத்தின் மீதோ குடிமக்களின் மீதோ பாகிஸ்தானில் எந்தவித தாக்குதலையும் நடத்தாமல் அத்துமீறல்காரர்களினுடைய தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும் இந்தியா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பேராசிரியர் ஜெகநாதன் நம்மோடு இணைகிறார். இது பற்றிய பார்வைகளை அவரிடம் கேட்டு பெறுவோம். இணைந்தமைக்கு நன்றி பேராசிரியர். ஒரு 25 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கிறது 9 தீவிரவாத முகாம்கள் தகர்த்தெறியப்படுவதற்கு இந்தியாவிற்கு. ஆனால் இந்தியா ஒரு 2 வாரம் காத்திருந்தது. உலகுக்கு எதை சொல்வதாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று அதிகாலையில் நடந்த இந்த தாக்குதல் என்பது மிகவும் திட்டமிடப்பட்டு மிகவும் கட்டுப்பாடுடன் குறிப்பாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் இடத்துல அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்ற தீவிரவாத அமைப்புகள், அந்த தீவிரவாதிகளினுடைய கூடாரங்களை அழிக்க விதமாக ஒரு ஒரு படியும் மற்ற சாதாரண மக்களோ இல்ல சிவிலியன் டார்கெட்ஸோ இல்ல பாகிஸ்தான் இருக்கிற மற்றவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய லான்ச் பேட்ஸ் அதை தாக்குதலாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. மிகவும் ஒரு வெற்றிகரமான மரணடி தான் பார்க்கப்படுகிறது. அந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தீவிரவாத கட்டமைப்புகளே ஒட்டுமொத்தமாக இந்த 9 தாக்குதல்கள் தாக்கியது மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு செயல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜம்மு காஷ்மீர்ல 2013 23 வரையும் நான் பண்ணிருக்கேன் செக்யூரிட்டி ஸ்டடீஸ்ல. இதுக்கு முன்னாடி 2016 நடந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா டெரர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல அந்த டெரர் லான்ச் பேட், அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அந்த டெரர் லான்ச் பேட் என்ற இடத்துலதான் தாக்குதல் நடத்தி அதை அழிச்சாங்க. அதே 2019 பாலாகோட்டும் அதே தாக்குதல் அந்த லான்ச் பேடுக்கு தான் தாக்குதல் பண்ணாங்க. ஆனா இந்த அட்டாக் இன்னைக்கு நடந்த இந்த தாக்குதல் என்பது தீவிரவாத அமைப்புகளான ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகளுடைய ஹெட் குவார்டர், தலைமையகம், அதோடைய ட்ரைனிங் சென்டர், அதோடைய டிரான்சிட் சென்டர், அதோடைய லான்ச் பேட்ஸ், இது ஒட்டுமொத்தமாக 25 நிமிடங்கள்ல இந்திய விமானப்படைகள் விமானங்கள் குறிப்பாக ரஃபால் விமானம் இதை தாக்குதல் மிசைல் மூலமாக ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி இதை முழுவதுமாக அந்த கட்டமைப்புகளை தரமட்டமாக்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான செய்தி. 2 வாரம் எதற்கு இதை எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு உளவுத்துறை மூலமாக சில உளவு அமைப்புகள் மூலமாக அந்த பார்டர்ல இருந்து இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கூடாரங்கள், ட்ரைனிங் கேம்ப் நம்மளுடைய உளவு துறைகளிடம் இருக்கும். ஆனா அதை ப்ரிசிஷனா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் டார்கெட் பண்ணி மேல நாடுகளுடைய ஒப்புதல் வாங்கி அவங்ககிட்ட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி நாங்க ஒரு முழு போருக்கு நாங்கள் போக கிடையாது. நாங்க யார் எங்களை தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த தீவிரவாத அமைப்புகளை நாங்க பனிஷ் பண்ணுவோம். ஏன்னா பாகிஸ்தான் தவறியது 2019 அப்புறமும் சரி 2016 அப்புறம் சரி இந்த தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் அரசாங்கமும் சரி அவங்களுக்கு ராணுவமும் சரி அவங்க அடைக்கலம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அவங்களை அப்புறப்படுத்தவோ இல்லை அதை நிறுத்தவோ அவங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கல. உலக நாடுகள் அவங்க வற்புறுத்தையும் அழுத்தம் கொடுத்தும் கூட, குறிப்பாக இந்த பாரிஸ்ல நடக்கக்கூடிய பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எவ்ரி இயர் பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதன் மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு பைனான்சியல் டெரர் ஆக்டிவிட்டிஸ் போறதை டைவர்ட் பண்றதை தடுக்கக்கூடிய செயல் கவர்மெண்ட் தான் இருக்கணும். அதை அது அப்படி இருந்தும் அந்த ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த வருடம் பிப்ரவரி 5ஆம் தேதி ஹமாஸை சேர்ந்த ஒரு பிரதிநிதி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் ஒரு இடத்துல சியால்கோட், அதுவும் இன்று தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த 3 அமைப்புகளுடைய மாநாட்டில் அவங்க கலந்திருக்கிறதுக்கு எப்படி ஒருத்தர் அவ்வளவு தூரம் வெளிநாட்டுல உள்ள அது பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கக்கூடிய ஒரு முடியுது. அது யாரை அதை அனுமதிச்சிருப்பாங்க? அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் கண்டிப்பா ஒரு எவிடன்ஸ் தெரியுது. இது பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ராணுவத்தினுடைய ஆதரவுல தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் அங்க இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு தான் இந்தியா இந்த லான்ச் பேட்ஸ் மட்டும் அட்டாக் பண்ண இல்லாம அதனுடைய டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெட் குவார்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும் இல்ல பாலாகோட்டா இருக்கட்டும், அது பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், அதாவது டிஸ்பியூட்டட் ஏரியான்ற ஒரு இடம், அதுலதான் நடந்திருக்கு. அது இந்தியா 2019 அப்புறம் ஜேஎல்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்புறம் அந்த ஜம்மு காஷ்மீர் அது இந்தியாவோட சேர்ந்ததுதான் என்று ரெகனைஸ் பண்ணிட்டாங்க.
இந்த பாகிஸ்தான் இருக்கும் ஜம்மு காஷ்மீர். பட் இந்த குறிப்பா வந்து இந்த பாவல்பூர் நடந்தது வந்து அது வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ், பாகிஸ்தான்ல பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கு இந்த இந்த இடம். இது வந்து மாடர்ன்ல கிடையாது, சாதாரண ஒரு டெரர் கேம்ப் கிடையாது, இது வந்து டெரர் நெட்வொர்க். இந்த ஜெய்ஷ் இ முகமது என்ன பண்றாங்க இந்த 2019 அப்புறம் அந்த டெரர் நெட்வொர்க்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து டிசால்வ் பண்ணிட்டு ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா ஜமாத் உத் தாவா, அதாவது வந்து சேரிட்டி ஆர்கனைசேஷனா வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை வந்து மணி லாண்டரிங் பண்ணி இந்த டெரர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பயன்படுத்துறாங்க. 2022 கூட ஒரு ரிப்போர்ட் வந்தது. இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக சில ட்ரோன்ஸ், அதாவது ட்ரோன் எனப்படக்கூடிய அந்த இது ஆயுதங்களை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, சைனா மூலமா இம்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு அந்த வெளிநாடு யூரோப்பியன் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா என்டையர் டெரர் நெட்வொர்க்கையும் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா மெட்டிகுலஸா பிளான் பண்ணி பொறுமையாக மிகவும் கட்டுப்பாடோட யார் இவங்களை வந்து அந்த அப்பாவி மக்களை கொன்றார்களோ அவங்களை வந்து தாக்குதல் நடத்தியதான் நான் பாக்குறேன். நிச்சயமாக ஒரு ஒரு வெல் பிளான்டு அட்டாக்கா இது இருக்கிறது. அதுல அந்த தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதற்கு ஒரு சரியான திட்டமிடலை இந்தியா வந்து வகுத்திருக்கிறது. ஒரு பக்கம் இங்க ஒரு போர் ஒத்திகை நிகழ்த்தி நம்ம புவி சார்ந்த எந்த ஒரு பாதிப்புகளையும் சிவிலியன்ஸுக்கு கொடுத்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் ஒரு தீவிரவாத அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கும் பொழுது அதற்கான பதிலடி ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கணும், நல்ல ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா குறிப்பாக ரொம்ப கவனமாகவே இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அட்டாக்குக்கும் உள்ள போய் அந்த பகவல்பூர் வரைக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு முகாமை தாக்குறதுக்குமான இந்த வேறுபாடுகள் எப்படி சார்? இந்த வேறுபாடு என்னன்னா, இது வந்து ஒரு பொறுப்பின் எல்லைக்கு இந்தியா சென்று விட்டதாக தான் பார்க்கணும். ஏன்னா 2016 வந்து லான்ச் பேடை நம்ம டார்கெட் பண்ணோம். அவங்க அந்த மாதிரி ஒரு லான்ச் பேடே இல்லை, அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொன்னாங்க. அப்புறம் பாலக்கோட் வந்து பகல்காம் வந்து புல்வாமா அட்டாக்ல வந்து செக்யூரிட்டி போர்ஸஸ் டார்கெட் பண்ணாங்க. அதுவும் வந்து எல்இடி பண்ணதான். ஸோ அது எல்இடியோட கேம்ப் பாலக்கோட்ல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஏர்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கண்டினியூஸா வந்து பாகிஸ்தான் அரசாங்கமா இருக்கட்டும் சரி, ராணுவமா இருக்கட்டும் சரி, எங்ககிட்ட தீவிரவாத கேம்புகள் எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்து அவங்க இந்த அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த செயல் என்பது நான் முன்பே குறிப்பிட்ட பிரகாரம் இந்த தீவிரவாதிகள் வந்து முதல் முறையாக, அதாவது என்னுடைய பார்வையில வந்து காஷ்மீர் வந்து 1990 நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் நடக்கிற தீவிரவாதத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா 90க்கு அப்புறம் இப்பதான் முதலாக ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஒரு மதம் சார்ந்ததாக கூறி வந்து ஒரு தாக்குதல் நடந்தது இது முதல் முறையாக. இது வந்து ஏற்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாம் பாத்தீங்கன்னா ராணுவ நிலையங்கள் மீதோ இல்ல ராணுவ வீரர்கள் மீதோ அமைப்புகள் மீது தான் நடக்கும். அந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருந்தாங்க தீவிரவாதிகள். இந்த முறை ஒரு அப்பாவி மக்களை வந்து கொண்டிருக்காங்க. இது யாருமே எந்த ஒரு நாடு ஏற்றுக்காது. இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அதற்கு மூல காரணமாக யார் இருக்கிறார்கள் என்றால் இந்த தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகத்தை வந்து நம்ம தாக்கணும். அது வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் இதை தொடருமானால் இந்த தீவிரவாதி லான்ச் பேடில் இருந்து ட்ரைனிங் கேம்ப்ல இருந்து இப்போ ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் தாக்குதல் நடத்தியது இன்னும் தொடருமானால் இந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து ஆதரவு கொடுத்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, அதுக்கு ஆதரவு தெரிவித்து ஃபண்ட் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகமான ராவல்பிண்டியை தாக்கக்கூடிய ஒரு சிக்னலாகத்தான் இந்த செயல் இருக்கிறது. அடுத்த கட்டம் என்பது இதுக்கு தொடர்ந்தால் இந்த மாதிரியான தாக்குதல் இந்தியா நாட்டிற்குள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்தால் இந்தியா வந்து இதற்கு ஆதரவு கூடிய ராணுவ தலைமையகமான ராவல்பிண்டி மீது தாக்குதல் நடத்த தயங்காது என்ற ஒரு சிக்னலை நம்ம கொடுத்திருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.